சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. ஆலே ஆலே லூயா, ஆலே ஆலே லூயா, ஆலே ஆலே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஆலே 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 கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காக்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. ஆலே ஆலே லூயா, ஆலே ஆலே ஹல்லேலூயா, ஆலே லூயா, ஆலே ஹல்லேலூயா, ஆலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆலே ஹல்லேலூயா, ஆலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ಮುಡಿ ಕೂಡ ಕರಗಾಮ சொல்லுங்க ಮುಡಿ ಕೂಡ ಕರಗ ಕೂದಲು ಸಹ ಕರಗು ಹೋಗೋದಿಲ್ಲ ಮುಡಿ ಕೂಡ ಕರಗಾಮ ಕೂದಲು ಸಹ ಸುಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ சொல்லுங்க பக்கத்துல பார்த்தவங்க முடி கூட பக்கத்துல இರೋರಿಗೆ ಹೇಳ್ರಿ ನಿಮ್ಮ ಕೂದಲು ಸಹ ಸುಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ என்ன ஓனா செஞ்சு பார்க்கலாம் பிசாசு பாருங்க ಸೈತಾನ್ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿ ನೋಡಬಹುದು கைய கால கட்டலாம் கை கால்னு ಬಂಧಿಸಬಹುದು நெருப்புல போடலாம் ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಬಹುದು ஒன்றும் ஆகாது ಆದ್ರೆ ಏನು ಆಗಲ್ಲ ನೋಡಿ ஏன்னா நெருப்பை விட வல்லமை வாய்ந்தவர் நம்முடைய தேவன் ಕಾರಣ ಬೆಂಕಿಗಿಂತಲೂ ಶಕ್ತಿಮಯನು ನಮ್ಮ ದೇವರು அவர் பேரு அக்னி ஜுவாலை ஆத்தன ಹೆಸರೇ ದಹಿಸುವ ಅಗ್ನಿ ಅವರ விட பெரிய நெருப்பு பூமியில கொளுத்திர முடியுமா ಆತನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾದ ಬೆಂಕಿ ದಹಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ ஹல்லேலூயா ஹல்லேலூயா
வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அதுக்குள்ள அவங்க உலாவினார்களாம். ಅದರ ಒಳಗೆ ಅವರು ಚಲಿಸಿದ್ರಂತೆ. அந்த உலாவினார்கள்ன்ற வார்த்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ಈ ಚಲಿಸಿದ್ರು ಅನ್ನೋ ಪದನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, அதாவது நடந்தார்கள்னா கூட பரவாயில்ல, நடந்தார்கள் சொன்னா ஏதோ நடந்தாங்கன்னு சொல்லலாம். ನಡೆದ್ರು ಅಂದ್ರೆ ಏನು ಸುಮ್ಮನೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. உலாவினார்கள்ன்ற வார்த்தை வந்து வாக்கிங் போனதுன்னு ಅರ್ಥ. ಚಲಿಸಿದ್ರು ಅನ್ನೋ ಪದ ಏನಂದ್ರೆ ಅವರು ಸಂಚರಿಸಿದ್ರು, ವಾಕಿಂಗ್ ಹೋದ್ರು ಅಂತ. சில நேரத்துல ನೈಟ್ல சாப்பிட்டு தூக்கம் வராத ஒலாத்ராம் வருதுன்னு சொல்லுவாங்க. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ರೆ ಬರಲಿ ಅಂದ್ರೆ ವಾಕಿಂಗ್ ಹೋದ್ರು. நிறைய சாப்பிட்டாச்சு, ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಾಯ್ತು, வரல, ನಿದ್ರೆ ಬರ್ತಿಲ್ಲ, கொஞ்சம் ಒಲಾத்திட்டு வரணும். அப்படியே மெதுவா அப்படியே காத்துல போய் அப்படியே வாயில வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே லைட்டா அப்படியே ಗಾಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲಡಿಕೆ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಸಂಚರಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? அதுக்கு பேரு தான் ஒலாத்துறது. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಸಂಚರಿಸೋದು. தமிழ்ல வந்து ஒலாத்துறதுன்னு உலாவுவதுன்னு அர்த்தம். அது வந்து மெட்ராஸ் தமிழ் ஒலாத்துறதுன்றது வரும். ಚಲಿಸೋದು ಅಂತ ಅರ್ಥ. காணலாம் சொல்ல முடியாது. மெட்ராஸ் தமிழ எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது. உலாவுவது, ಚಲಿಸುವಂತದ್ದು. பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனையில தான் நீங்க உலாவ போறீங்க. பக்கத்துல ಇರೋರೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸ್ತೀರಾ. பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையில தான் நீங்க ಉಲಾವ போறீங்க. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಚಲಿಸ್ತೀರಾ அப்படின்னா தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? பிரச்சனையில தான் நம்ம அப்படியே அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு இருப்போம். நான் பார்த்து ಸಮಸ್ಯೆ ತುಳಿದಾಕೊಂಡು ಏನಾಗ್ತದೆ? ஒரு வியாதி இது என்ன பண்ண போது? கர்த்தர் சுகத்தை தரவார். ರೋಗನ ಅದನ್ನ ತುಳ್ಕೊಂಡು ದೇವರು ಇದನ್ನ ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾನೆ. பெரிய தரித்திரம், கர்த்தர் என்ன செழிப்பாக வாழ்வார். ಇದೇನ್ರಿ ಬಡತನ ದೊಡ್ಡದು ಸಮೃದ್ಧಿಗೊಳಿಸೋ ದೇವರು. என்ன சுத்தி இவ்வளவு பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கர்த்தர் விடுதலையாக வல்லவரா இருக்கிறார். ಏನ್ ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಇಷ್ಟು ಸನ್ನಿವೇಶ, ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡ ವಿಷಯನೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುವ ದೇವರು. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அவ்வளவுதான். ಮಗನು ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದ್ರೆ ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. சொல்லுங்க, மெய்யான விடுதலை. ಹೇಳ್ರಿ, ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. அப்படி விசுவாசி ಆ ರೀತಿ ನಂಬ್ತೀರಾ? சும்மா அப்படியே நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ನೋಡಿ ಹಾಗೆ ನಿರಾಶೆಗೊಳ್ಬಾರ್ದು. அவ்வளவு ಅರುமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾನೆ. அப்படி விசுவாசி ಆ ರೀತಿ ನಂಬ್ತೀರಾ? நான் கர்த்தர் ரொம்ப அனுபவிப்பேன். ದೇವ್ರನ್ನ ಅನುಭವಿಸಿ ನೋಡ್ಬೇಕು. நான் ரொம்ப அனுபவிப்பேன். ನಾನು ತುಂಬಾ ಸವಿದು ನೋಡ್ತೇನೆ. நிறைய பிரச்சனை இருக்கும்போது கூட ஒன்னே ஒன்று தான் சொல்வேன். அநேக நேரத்தில் வானத்தை பார்த்து பேசுற ஆள் நான். ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿನೂ ಆಕಾಶ ನೋಡಿ ಮಾತಾಡೋ ವ್ಯಕ್ತಿ. எப்படி எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சின்னு தெரியாது, ஆனா எனக்குள்ள அது தானா வந்துருச்சு. ನನಗೆ ಹೇಗೆ ಹವ್ಯಾಸ ಉಂಟಾಯ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ತಾನಾಗಿ ಅದು ಬಂದ್ಬಿಡ್ತು. நான் ಮನುಷ್ಯனை பார்த்து பேசினதை விட ஆகாயத்தை பார்த்து பேசின வார்த்தைகள் ரொம்ப அதிகம். ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತಲೂ ಆಕಾಶ ನೋಡಿ ಮಾತಾಡಿದ ಮಾತುಗಳೇ ಹೆಚ್ಚು ನನ್ನದು. ಆಮೆನ್. நேரத்தில் சொல்லுவேன், கர்த்தாவே, ತುಂಬಾ ಸಾರಿ ಹೇಳ್ತೇನೆ, உலகமே தலைகீழானாலும், ಲೋಕವೇ ತಲೆ ಕೆಳಗಾದ್ರು கர்த்தர் என் கூட இருக்கிறீர். ನೀನ್ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೀಯ ದೇವ. நான் எதுக்கு பயப்படணும்? ನಾನು ಯಾಕೆ ಹೆದರಬೇಕು? எதுக்கு யோசிக்க போறதே கிடையாது. ಯಾವ್ದ್ರ ಕುರಿತು ಯೋಚಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஐயோ இது போயிருமா, ಅಯ್ಯೋ ಇದು ಹೋಗ್ಬಿಡ್ತದ. நம்ம விட்டு ஒருவேளை ஒண்ணுமே எல்லாமே என்னை விட்டு போனாலும் மீண்டும் உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு தேவன் வல்லவரார். ಒಂದು ವೇಳೆ ಎಲ್ಲವೂ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ಮತ್ತೆ ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸಿ ರೂಪಿಸಲು ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டீங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒன்னும் யோசிக்காதீங்க. எல்லாம் கர்த்தர் நீங்க இழந்ததை விட புதுசா எல்லாத்தையும் உருவாக்கி தர வல்லவர். ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಬಿಟ್ರು ಯೋಚಿಸಬೇಡಿ, ಮತ್ತೆ ನೂತನವಾಗಿ ರೂಪಿಸಿ ನಿಮಗೆ ಹಿಂದಿರಿಸಲು ಶಕ್ತನು. ಆಮೆನ್. சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. ರೀತಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು. தேவனுக்குள்ள களி கூறணும், ದೇವರಲ್ಲಿ ಹರ್ಷಗೊಳ್ಬೇಕು, நல்ல விசாலமான மனப்பான்மை, ವಿಶಾಲವಾದ ಮನೋಭಾವನೆಯಿಂದ ಇರಬೇಕು. 2 செஷன் நீங்க என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப என்ஜாய். 2 ಭಾಗಗಳು ನೀವು ಸಂತೋಷ ಉಲ್ಲಾಸ ಪಟ್ರೆ ಇಲ್ವೋ, ನಾನು ತುಂಬಾ ಉಲ್ಲಾಸ ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ತುಂಬಾ ಉಲ್ಲಾಸ ಪಟ್ಟೆ. ஏன்னா அந்த வார்த்தை நல்லா இருந்தது. ಆ ವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. யாக்கோபு நிருபத்தை ஒரு ஜார்ஜ் முல்லர் வாசவன், அந்த ஒரு மனுஷன் மூலமா ஒரு தேசம் மாற்றப்பட்ட போது ನಮ್ಮ ಮೂಲೆಮ ನಮ್ಮ ದೇಶದ ಕರ್ತರ್ ಮಾತ ವಲ್ಲವರಾರು. ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದ ಜಾರ್ಜ್ ಮುಲ್ಲರ್ ಎಂಬ ಮನುಷ್ಯನ ದೇಶ ಬದಲಾಗಿರುವಾಗ ನಮ್ಮ ಒಬ್ಬರಿಂದ ದೇವರ ಹಲವು ಬದಲಾವಣೆ ತರಲು ಶಕ್ತನು. நல்ல தைரியமா இருங்க, ಧೈರ್ಯದಿಂದ ಇರಿ, ಸೋಂದರಾದೀங்க, ಬೇಸತ್ತು ಹೋಗ್ಬೇಡಿ, ಪಿಪ್ಪೋಕಾವೇ ಮನದ ಯೋಸಿಗಾರಿ, ಹಿಂಜರಿದ ರೀತಿಯಲ್ಲೇ ಮನಸ್ಸು ಯೋಚನೆ ಮಾಡಕ್ ಬಿಡಬೇಡಿ. ಕುರಿತು இரவும் பகலும் வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை உச்சரி. ಹಗಲು ಇರಲು ದೇವರ ಕುರಿತಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಾಯಿ ತೆರೆದು ಉಚ್ಚರಿಸ್ರಿ. என் முடி கருகாது, நல்ல வார்த்தை. ನನ್ನ ಕೂದಲು ಸುಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಅಗ್ನಿ என்னை வேக வைக்க முடியாது, ಬೆಂಕಿ ನನ್ನನ್ನು ದಹಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதம் சொல்லுது, ஆறுல எம்மை புரளாது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನದಿ ನನ್ನನ್ನು ಮುನುಗಿಸವು. 7 வழி என் பிரச்சனைகள் ஓடி போகும், 7 ಮಾರ್ಗವಾಗಿ ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಓಡೋಗ್ತವೆ. ஏற்ற காலத்துல எனக்கு வானம் திறக்கப்படும், ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆಕಾಶ ನನಗೆ ತೆರೆಯಲ್ಪಡ್ತದೆ. தலையா இருப்பேன், ಶಿರಸ್ಸಾಗಿಯೇ ಇರ್ತೇನೆ, மேலா இருப்பேன், ಮೇಲಾಗಿಯೇ ಇರ್ತೇನೆ. நீடிய நாட்களா என்னை அவர் திருப்தி ஆக்குவார்.
ದೀರ್ಘ ಆಯುಷ್ಯಿಂದ ನನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸ್ತಾನೆ. ರಕ್ಷಿಪೈ ನಾನು ಕಾಣ್ಬೇಕು. ಆತನ ರಕ್ಷಣೆ ನಾನು ನೋಡ್ತೇನೆ. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் என்னை தப்புவிப்பார். ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಗೂ ಮರಣಕರದ ರೋಗಕ್ಕೂ ಆತ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. எதை பார்த்தா படிச்சுன்னுக்கிறேன் நானு. ನೋಡಿ ನೋಡಿ ನಾ ಓದ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்படியே இருதயம் உள்ள இருக்கிறது மட்டும் அப்படியே வந்து ஒரு சாம்பிளா காட்டுறேன். அவ்வளவு ಹೃದಯ ತುಂಬಿರೋದನ್ನ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் சொல்ல பாருங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, என் தேவன் உயிரோடு இருக்கிற வரையும் என்னை அழிக்கிற சக்தி இந்த பூமியில யாருக்கும் ನನ್ನ கிடையாது. ದೇವರು ಜೀವದಿಂದ ಇರೋವರೆಗೂ ನನ್ನ ನಾಶ ಮಾಡುವ ಶಕ್ತಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. என் தேவனை யாரும் அழிக்க முடியாது. ನನ್ನ ದೇವರನ್ನು ಯಾರು ನಾಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அவரை விசுவாசிக்கிற நம்மையும் யாராலையும் அழிக்க ಆತನ ನಂಬುವ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ನಾಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கடை ஆடக்கூடாது. கை காலம் பிரதர், ஐயோ பிரதர்னா என்ன பிரதர்? நானும் உங்களை பார்த்து சிஸ்டர் பிரதர்னு சொல்ல வேண்டியதான், வேற வழியே கிடையாது. ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗಿ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನಡ್ಕೊ ಬಂದು ಅಯ್ಯೋ ಬ್ರದರ್ ಅಯ್ಯೋ ಸಿಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಕ್ ಹೋಗ್ಬಾರ್ದು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நம்மை காக்கிறதை இவன் உறங்குவதும் இல்லை. ಅವನು ಕಾಯುವಾತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, என்ன காக்கிறவன் ಹೇಳ್ರಿ, ನಾನು ಕಾಯುವಾತನು உறங்குவதும் இல்லை, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, தூங்குவதும் ನಿದ್ರಿಸುವುದೂ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ಎಂತ ಪದ ನೋಡಿದ್ರ? எனக்காக ஒருத்தர் தூங்காம இருக்கிறார், எனக்காக ஒருத்தர் உறங்காம இருக்கிறார். ನನಗಾಗಿ ಒಬ್ಬ ಆತನು ತೂಕಡಿಸದೇ ಇದ್ದಾನೆ, ನನಗಾಗಿ ಒಬ್ಬ ಆತನು ನಿದ್ರಿಸದೇ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமா இருங்க. ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬೇಕಾದ್ರೂ ಇದ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ, நம்ம ஆராதிக்கிற தேவன் மாற்றி அமைக்க வல்லவர். ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್.